தூத்துக்குடியில் முன்னறிவிப்பின்றி தேர்தல் விதிமுறைகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் பி கீதாஜீவன் உள்ளிட்ட 150 திமுகவினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதியை அவதூறாக பேசியதாக கூறி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட திமுக செயலாளர் என் பெரியசாமி தலைமையில் ஏராளமான திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக மாநகர அலுவலகத்திலிருந்து ஊர்வலமாக வைகோவின் உருவ பொம்மையை தூத்துக்குடி பழைய பேருந்து நிலையம் முன்பு கொண்டு வந்து அவரது உருவ பொம்மையை எரிக்க முயற்சித்தனர். அப்போது திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது திமுகவினர் வைகோவின் உருவ பொம்மையை எரித்தனர். மேலும் வைகோவை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் சேர்மலதா மத்திய பாகம் காவல் நிலையத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறி முன்னறிவிப்பின்றி போராட்டம் நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தியதாக திமுகவினர் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் பி கீதாஜீவன் உட்பட 150 பேர் மீது தூத்துக்குடி மத்திய பாகம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.